இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் கவர்னருக்கும் இடையிலான வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டு ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா 10 மசோதா, அதாவது நிலுவையில் உள்ள 10 மசோதாவிற்கு உச்சநீதிமன்றம் ஷரத்து 142 கீழ் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் வழங்கியுள்ளது. ஆளுநர் சரியா நடவடிக்கை எடுக்காதனால இந்த மசோதாவிற்கு ஒப்புதல். இரண்டாவது முறையாக சட்டமன்றத்திலிருந்து அனுப்பப்பட்ட மசோதாவிற்கு அன்றே ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அன்றே ஒப்புதல் அளிக்காதனால அன்னைக்கு இதுவரை ஒப்புதல் அளிக்காதனால அதை உச்சநீதிமன்றமே தனக்கு உரித்தான ஆர்டிகல் 142 உச்சநீதிமன்றம் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் கொடுக்கறதுக்கான ஆக்டில் அவங்க நடக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 142 சொல்லுது. அந்த 142 படி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த 10 மசோதாவிற்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. கவர்னர் என்னெல்லாம் செய்யணும் என்னங்கிற ஒரு டைரக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. கவர்னரோட ஆக்டையும் விமர்சிச்சிருக்காங்க. ஆர்டிகல் 200 என்ன சொல்லுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.